மார்க்க பிரச்சாரத்தை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, அந்த இளமை பருவத்தில் தான் அதற்குண்டான ஒரு வலிமையை ஆற்றலை எல்லாம் கொடுத்திருக்கிறான். அதற்கு இந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய ஒரு ஆதாரம். தங்களுடைய இளமை பருவத்துல என்ன செய்யறாங்கன்னா, மக்களுக்காக கவலைப்படுறாங்க. நம்முடைய சமுதாயம் சொர்க்கத்திற்கு போக வேண்டிய சமுதாயம், ஆனா வழிகட்ட ஒரு கொள்கையில இருக்கிறாங்களே, இறைவனை நம்பாமல் இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு பொதுநலத்தோடு அவர்கள் யோசிக்கிறாங்க. அப்ப இளைஞர்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்யணும் சொன்னா, இதை யோசிக்கணும். மார்க்க பிரச்சாரத்தை இந்த வயதுல தான் சொல்ல முடியும், செய்ய முடியும். முதிய பருவத்தை அடையும் போது சிறு பிராயத்திலே நம்மளால செய்ய முடியாது. சொல்வதற்குண்டான சரியான ஆற்றலோ அதற்குண்டான தகுதியோ இருக்காது. ஆனா இளமை பருவம் என்பது மிக முக்கியமான ஒரு காலகட்டம் என்பதை இந்த ஒரு வரலாறின் மூலியமாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தெளிவுபடுத்துவதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு கவலைப்படுறாங்கன்னு பாருங்க. வைதா தஸல்லுமு வமா யஅபுதுன இல்லல்லாஹ் ஃபஅவு இலல் கஹ்ஃபி யன்ஷுரு லக்கும் ரப்புக்கும் மின் ரஹ்மதிஹி வ யுஹய்யி லக்கும் மின் அம்ரிக்கும் மிர்ஃபகா. இவர்களை விட்டும், அல்லாஹ்வை அன்றி இவர்கள் வணங்கி கொண்டிருப்பவற்றை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்ளும் போது குகையில் தஞ்சமடையுங்கள். உங்கள் இறைவன் தனது அருளை உங்களுக்கு வாரி வழங்குவான், உங்கள் காரியத்தை உங்களுக்கு மிக எளிதாக்குவான் என்றும் கூறினர். அவ என்ன செய்யறாங்கன்னா, மார்க்க பிரச்சாரத்தை எடுத்து சொல்லும் பொழுதும் அல்லாஹ்விடத்துல கையேந்தும் போதும் எதிர்ப்புகள் அதிகமாக ஆக என்ன ஆகுதுன்னு சொன்னா, அவர்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. நாம் கொஞ்ச நாள் வெளியே போவோம், குகையில போய் தங்குவோம், தஞ்சம் அடைவோம், சிறிது நாள் கழித்து திரும்ப வருவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அப்பதான் அந்த குகைக்குள் போறாங்க. அந்த குகைக்குள் போனதற்கு பிறகுதான் இது போன்ற சம்பவங்கள்லாம் நடக்குது. அது என்ன அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் அடுத்து நாம தொடர்ச்சியாக பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். Subscribe